இன்றைக்கி அரோமா தெரப்பியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டீப் கிளென்சிங் ஃபேஸில் வந்து எப்படி டீப் கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்னு. ஏன் இந்த டீப் கிளென்சிங் நமக்கு தேவை அப்படின்னா, நம்ம டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம், குளிச்சுட்டு தான் வெளியே போகிறோம். இருந்தாலும் நமக்கே என்ன இருக்குன்னா, ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். நமக்கே ஒரு மாதிரி ப்ளமிஷ்டாக, ஆயிலியாக, ஏன் நமக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு டீப் கிளென்சிங். நமக்கு என்ன தான் நம்ம ஃபேஸ் வாஷ் போடுறோம், இல்லை சோப் போடுறோம், டெய்லி குளிக்கிறோம், அப்படி இருந்தாலும் கூட நம்ம வெளியே போகிறோம், நமக்கு வந்து நம்மளுடைய போர்ஸ் எல்லாம், அந்த துவாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு போய் கிளாக் பண்ணிடும். நம்ம ரொம்ப பராமரிக்காமல் ஒரு அன்பேம்பர்ட் ஸ்கின்னாக இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு ஃபேஷியல்ஸ்லாம் பண்ணாமல், அந்த மாதிரி ஒரு க்ளீன் பண்ணாமல் அந்த மாதிரி ஸ்கின்னாக இருக்கும். டெட் செல்ஸ் எல்லாம் போய் அக்யூமுலேட் ஆகிருக்கும். அப்போ அந்த ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் குளித்தாலும், என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிவு இல்லாமல் ஒரு டல் லுக்கிங்கோடு இருக்கும். அப்படி இருக்கப்போ அந்த ஸ்கின்னை வந்து எப்படி நம்ம ஒரு நல்லா காட்டலாம்? இது யாருக்கு வேணும்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் அண்ட் அபோவ். 30 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப டெண்டராக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு டீப் கிளென்சிங் வேணுமா அப்படின்னா தேவையே இருக்காது. நம்ம வீட்டில் அன்றாடம் குளிக்கிறோம் இல்லையா, ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம்ல, அதுவே அவங்களுக்கு போதும். வேற நம்ம 30 வயசை தாண்டி வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், ஸ்கின்ல டிஸார்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். அதையும் தாண்டுறப்போ பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் இருக்கும், பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்கும், அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கப்போ அது டெஃபினட்டாக நம்மளுடைய ஃபேஷியல் ஸ்கின், நம்மளுடைய முகத்தை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ அந்த சைன் ஆஃப் ஏஜிங்கிறதுலாம் சீக்கிரம் வந்துடும். அப்போ ஸ்கின்னோடைய ஒரு டெலிகசி மாறாமல் ஸ்கின்னுக்கு ஒரு டீப் கிளென்சிங் கொடுக்கலான்னா அது எதால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா மில்க், காய்ச்சாத பால். ஏன் காய்ச்சாத பால் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பாலை காய்ச்சிறப்போ நமக்கு என்ன ஆகுனா அதில் வந்து ஃபேட் உண்டாயிடும். அதில் வந்து நமக்கு அந்த எண்ணெய் பசை, அந்த கொழுப்பு, பட்டர் இதெல்லாம் வந்துடுது இல்லையா? அப்போ அது யாருக்கு ஒத்து வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா, பிம்பிள் ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அந்த காய்ச்சின பால் வந்து ஒத்து வராது. ஸோ இது ஒரு காய்ச்சாத பால், ரா மில்க் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மில்கில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த மில்க்குக்கே ஒரு சுகந்தம் இருக்கும், மில்க்குக்கே ஒரு பியூரிட்டி இருக்கும் இல்லையா, அது அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போ டீப் கிளென்சிங்க்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ml நீங்கள் வந்து அந்த ரா மில்க், காய்ச்சாத பால், எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் பாக்கெட் பால் இல்லை பசுப்பால், என்ன பால் வேணாலும் காய்ச்சாமல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 ட்ராப்ஸ் கிளிசரின் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 to 10 ட்ராப்ஸ் ஹனி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் வந்து அந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா அது கொஞ்சம் முதல்ல ஃப்ளோட் ஆகி தான் நிற்கும். கிளிசரின்லாம் தனியாக ஃப்ளோட் ஆகி தான் நிற்கும். ஹனி வந்து உள்ளே போயிடும். அது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா லாவெண்டர். இந்த லாவெண்டர் ஆயிலுங்கிறது பார்த்தீங்கன்னா வெர்சடைல் குணம் இருக்கக்கூடிய ஆயில். எந்த ஒரு ஸ்கின்னுக்கும் அது வந்து ஈஸியாக போகக்கூடிய ஒரு ஆயில். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஒரு இம்பியூரிட்டிஸ் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணக்கூடியது, ஆன்டிசெப்டிக் வேல்யூ இருக்கக்கூடியது, ஒரு வெர்சடைல் குவாலிட்டி மெயினாக இருக்கிறதுனால லாவெண்டர் ஆயில் வந்து இந்த டீப் கிளென்சிங்க்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். இதை தாண்டி ரொம்ப ப்ளமிஷ்ட ஸ்கின்னு, இல்லை பராமரிக்காத ஸ்கின் அப்படின்னா நீங்கள் லெமன் ஆயில், லைம் ஆயில், நெரோலி இதெல்லாம் போகலாம். ஆனால் லாவெண்டர் ஆயில் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆயில், எல்லா ஸ்கின்னுக்கும் தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் வந்து லாவெண்டர் ஆயில். ஸோ நீங்கள் எடுக்கிற அந்த 30 மில்லி பாலில் கிளிசரின், தேன் கலந்து லாவெண்டர் ஆயில் ஒரு 5 சொட்டு அதில் கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள், மேலே ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சில்லுன்னு எடுக்கிறப்ப என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபேஸ் காஸ்ன்னு சொல்லி கிடைக்கும். இல்லை உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் வந்து காஸ் துணி, அந்த பேண்டேஜ் துணி இருக்குது பார்த்தீங்களா, சல்லா துணி, ஓட்டையாக இருக்கும், அந்த சல்லா துணி வாங்கிக்கோங்க. இல்லை கிடைக்கலன்னா உங்களுக்கு அது ரோலாக வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்த அந்த பால் வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து அந்த காஸை ஒரு ஃபேஸ் அளவுக்கு ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதில் வந்து போட்டுட்டு அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், நல்லா பிழிஞ்சிட்டு, பட் சில்னஸ் இருக்கும், பால் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணதெல்லாம் அதில் கலந்துருக்கும், அதை அப்படியே உங்கள் ஃபேஸில் போட்டுக்கோங்க. நான் சொல்கிறது ஒரு 5 மினிட்ஸ், இது எல்லாமே ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னில், ஃபேஷியல் ஸ்கின்னில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி தலையை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு அப்சார்ப் ஆகும், ஸ்கின்னை வந்து அது வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு வெட் காட்டன் எடுத்துக்கோங்க, இல்லை அந்த பால்லையே காட்டனை டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் சர்க்குலர் மூமெண்ட், அதாவது இப்படி ரவுண்டாக
இப்படி ரவுண்டாக. நீங்கள் இப்படி நெக்லேருந்து நீங்கள் துடைக்கிறீங்க அப்படின்னா அப்போர்டில் இப்படி நெக்லேருந்து நீங்கள் தொடச்சிட்டு வாங்க. இப்படி தொடச்சிட்டு ஃபேஸில் வர்றப்ப இப்படி சர்க்குலராக இப்படி ரவுண்டாக ரோட்ரி மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் வந்து சர்க்குலரில் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் ஒரு ட்ரையாக இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர் ஏதாவது நீங்கள் எடுத்து ஒரு மஸ்லின் கிளாத் அதை வச்சு அதை நல்லா தொடச்சிருங்க. தொடச்ச பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரன்னிங் வாட்டரில் ரூம் டெம்பரேச்சர் இருக்க வாட்டரில், ஹாட் வாட்டரோ கோல்டு வாட்டரோ இருக்க வேண்டாம், ரன்னிங் வாட்டர் இருந்தால் போதும், குழாயிலேருந்து எடுத்தால் போதும். அந்த தண்ணியில் நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு முகத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து என்ன ஆகும்னு நீங்கள் திரும்ப உங்கள் டவலில் வந்து முகத்தை வைப் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சும்மா ஒரு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்களேன், உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு டெண்டராக அவ்வளோ ஒரு பளபளன்னு இருக்கும். ஏன்னா அந்த காய்ச்சாத பாலுக்கே இருக்கக்கூடிய அந்த லாக்டிக் ஆசிட் அது வந்து ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி ஸ்கின்னை வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்க வைக்கும். பொதுவாக இந்த ஏஹெச்ஏன்னு சொல்லக்கூடிய ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸில் லாக்டிக் ஆசிட் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ஒரு பளபளப்பு கொடுக்கக்கூடிய தன்மை அதர் தென் இந்த கிளைகாலிக் ஆசிட் தவிர அது வந்து நீங்கள் வந்து அப்படி அப்ளை பண்ணி பாருங்களேன். அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு டீப் கிளென்சிங் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன சங்கடப்படுறீங்களோ அந்த மாதிரி ஒரு பொலிவில்லாத ஸ்கின்லேருந்து நீங்கள் வெளியே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப டெண்டராக ஏஜ் இன்னும் ஒரு 10 வருஷம் கம்மியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹாப்பியாக அன்றைக்கி டே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி லிவிங். நன்றி, வணக்கம்.